சந்து பொந்துகளில் மட்டுமில்ல, ஹாலிவுட் வரை இருக்கும் தனது ரசிகர்களுக்கு நன்றி கூறி விழா மேடையை வெடி சிரிப்பு மேடையாக மாற்றியிருக்கிறார் நடிகர் கவுண்டமணி. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ், பேச்சில் அதே உற்சாகம், வார்த்தைகளில் நிறைந்திருந்த நக்கல், கொஞ்சமும் மாறாத உடல் மொழி. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரிலே இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள், ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடை தளர்ந்தாலும் கிண்டல் தொனிக்கும் அந்த குரல் மட்டும் மாறவே இல்லை. அதுதான் கவுண்டமணியின் ஸ்பெஷல். 2016ஆம் ஆண்டு வாய்மை எனும் திரைப்படம் வெளியாகி 8 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நீண்ட இடைவெளிக்கு பின் ஒத்த ஓட்டு முத்தையா எனும் படத்தின் மூலம் ஹீரோவாக ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்கிறார் நடிகர் கவுண்டமணி. இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது. அதில் இயக்குநர்கள் பாக்யராஜ், பி. வாசு உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர். மேடையில் பேசிய பிரபலங்கள் கவுண்டமணியுடனான தங்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான். என்னோட பேர் தன்யாஸ். அவர் என்கிட்ட வந்துட்டு என்ன உன் பேரு தனியாவா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்துட்டு இருக்கிறாங்க. போஸ்டர்ல கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள். கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பாரு டேட். நல்லவராகவும் இருந்திருக்காரு, வல்லவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, அதில் பயங்கர கண்ணு கருத்துமாக இருப்பார். நிகழ்ச்சியின் இறுதியாக மேடையேறிய கவுண்டமணி என்ன சொல்ல போகிறார் என அரங்கமே எதிர்பார்த்தது. என்ன பேசுறதுனே தெரியல, அதுதான் எல்லாரும் பேசிட்டாங்களே என்று தனது ஸ்டைலிலேயே பேச்சை தொடங்கினார். என்ன பேசுறதுன்னு தான் தெரியல, எல்லாரும் பேசிட்டாங்க, நான் என்னத்தை பேசுறது? எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் அவ்வளவு நேரம் பேச வேண்டியது டைமும் ஆகிடுச்சு. ஓரளவு நிம்மதியா. படக்குழுவினருக்கும் நிகழ்வில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் நன்றி கூறிய அவர் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை மக்கள் அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்னும் யாராவது இண்டு இடுக்கு சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள், பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள், பிளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள், ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம், தேங்க்யூ. நடிகர் கவுண்டமணி தனது இயக்கத்தில் தான் அதிக திரைப்படங்கள் நடித்திருப்பதாக பெருமிதத்துடன் கூறிய இயக்குனர் பி. வாசு அவற்றுள் 90% படங்கள் வெற்றி படங்கள் என மகிழ்ச்சி தெரிவித்தார். ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும், ஒருவேளை அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் ஹிட். இதிகாசத்தில் பல யுகங்களை குறிப்பிடலாம், ஆனால் சினிமாவில் கவுண்டமணி யுகம் என்று ஒரு யுகம் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என்றார் இயக்குனர் பாக்யராஜ். இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம், இதுக்கு முன்னால் 3 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம், அந்த யுகம், ஒரு 3 யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே கவுண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில் அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமாவில் இவ்வளோ சாதிச்சார். ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் படைப்பாக இருக்கும் என நடிகர் கவுண்டமணி தெரிவித்துள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கே உரித்தான பாணியில் பேசியது ரசிகர்களை கவர்ந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் செய்தியாளர் புனிதா பாலாஜி.